இந்த எழுச்சி மிகுந்த பயணம் ஜூலை 28 ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தில் உங்களுடைய செங்கம் தொகுதி 172வது தொகுதிங்க ஐயா. 171 தொகுதியை தாண்டி விட்டு செங்கம் தொகுதி என்று கொண்டிருக்கின்றோம். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை உங்களுடைய எழுச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது நாம் அனைவருமே ஒரு அரசியல் மாற்றத்திற்கு தயாராக இருக்கின்றோம். தமிழகத்திலே அரசியல் மாற்றம் வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். நமக்கு ஆண்ட கட்சிகளை வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சி வேண்டாம், மோடி ஐயா வேண்டும் என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்கின்றோம். இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் எப்படி இருக்குது? தமிழகத்தினுடைய அரசியல் 4 கால்களை சுத்தி சுத்தி வருதுங்கம்மா. ஒரு நாற்காலிக்கு 4 கால்கள் இருப்பது போல ஜாதி அரசியல், குடும்ப அரசியல், லஞ்ச அரசியல், அடாவடித்தனமான அரசியல், இந்த 4 தான் இன்று தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் இருக்கு. ஒரே ஒரு குடும்பம், தந்தைக்கு பின் மகன், மகனுக்கு பின்பு அவருடைய மகன் என்று ஒரே ஒரு குடும்பம் மட்டும் தொடர்ச்சியாக 1967 இருந்து ஆட்சியில் இருக்கிறாங்க. விளைவு திருவண்ணாமலைக்கு வந்து சேர வேண்டியது வரலைங்கம்மா. இன்னைக்கு தமிழகத்துல கடைசியில் இருந்து 6வது மாவட்டமாக திருவண்ணாமலை இருக்குதுங்கம்மா. கடைசியில் இருந்து 6வது. மொத்தம் இருக்கக்கூடிய 39 மாவட்டத்துல கடைசி வளர்ச்சியில, வளர்ச்சி குறியீடுல, மனித வளர்ச்சி குறியீடுல கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் அரியலூர். அரியலூருக்கு மேல பெரம்பலூர், பெரம்பலூருக்கு மேல தேனிங்கம்மா, தேனிக்கு மேல விழுப்புரம், விழுப்புரத்துக்கு மேல திருவாரூர், திருவண்ணாமலைக்கு மேல திருவண்ணாமலை, திருவண்ணாமலைக்கு மேல 33 மாவட்டங்கள் தமிழகத்திலே வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது. ஆனா ஆளுங்கட்சிக்காரங்க அவர்கள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளியின் மீது அக்கறை அதிகமா இருக்கிறனால அரசு பள்ளியின் மீது அக்கறை இல்லைங்கம்மா. ஏவா வேலு இன்டர்நேஷனல் ஸ்கூல் கட்டுறாரு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சீட்டு கொடுக்கிறாரு. ஆனா அரசு பள்ளியிலே நம்முடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்குதா, அதை பார்ப்பதற்கு நேரம் இல்லை. ஏழை தாயினுடைய மகன் இப்படி வேகமா வளர முடியுமா? கல்வியை வைத்து மட்டும்தான் வளர முடியும். எந்த ஒரு குடும்பத்திற்கு கல்வி வருகிறதோ அந்த குடும்பம் வேகமாக வளரும். ஆனா இன்னைக்கு அரசு பள்ளி மூலமாக நம்முடைய குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்படுகிறது. இந்தியா முழுவதும் பாருங்கம்மா, உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி ஐயா இலவசமா நவோதயா பள்ளி மூலமா கொடுக்கிறார். நவோதயா பள்ளி மூலமாக உலக வாய்ந்த கல்வி இலவசமா. ஆனா தமிழ்நாட்டில் இங்க இருக்கக்கூடிய குள்ள நரிகள் ஒரு நவோதயா பள்ளியை தமிழ்க்குள்ள விடமாட்டோம்னு உட்கார்ந்து இருக்கிறான். உலக தரம் வாய்ந்த கல்வி இலவசமா, உடுத்தக்கூடிய உடையிலிருந்து, உண்ணக்கூடிய உணவிலிருந்து அனைத்தும் இலவசமாக உலக தரம் வாய்ந்த கல்வியை மோடி அவர்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது இங்க ஏவா வேலை இன்டர்நேஷனல் ஸ்கூல் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் பேர் என்னங்கன்னா எப்படிங்கம்மா திருவண்ணாமலை வளர்ந்து வரும்? இன்னைக்கு மோடி ஐயா 10 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடி ஐயா ஏழை மக்களுடைய நலனுக்கு நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுங்கம்மா? வீடு இல்லையா? மோடி வீடு கட்ட ஆரம்பித்திருக்கின்றோம், கொடுத்து கொண்டிருக்கின்றோம். சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லைங்களா? 2014க்கு பிறகு மோடி சிலிண்டர். வீட்டில் கழிப்பறை இல்லைங்களா? மோடி அவர்களுடைய திட்டத்திலே கழிப்பறை. சின்ன தொழில் பண்றீங்களா? முத்ரா கடன் திட்டத்துல உங்களுக்கு வந்துடும். சாலையோர வியாபாரிகளா இருக்கிறீங்களா? சுகநிதி திட்டத்திலே உங்களுக்கு கடன் வரும். இன்னைக்கு ஏழை தாயை மையப்படுத்தி, ஏழைகளுடைய நலனை மையப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. ஆனா திமுக யாரை மையப்படுத்தி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க? மகனையும் மருமகனையும் மையப்படுத்தி இங்கே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகன் நல்லா இருக்கணும், முதலமைச்சர் அவருடைய மருமகன் நன்றாக இருக்க வேண்டும். இவர்கள் இருவருக்காக மட்டும் ஆட்சி நடக்கிறதோ தவிர இளைஞர்களுக்காக, மகளிருக்காக, பெண்களுக்காக, ஏழை மக்களுக்காக தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 31 மாசமா நடக்கலைங்கம்மா. ஒரு முறையும் கூட பொய் சொல்லி ஓட்ட வாங்கிட்டு போறான். தேர்தல் அறிக்கைன்னு ஒரு பெரிய பொய் அறிக்கை எழுதுறான். 511 தேர்தல் அறிக்கையை கொடுத்து அதையெல்லாம் நிறைவேற்றுகின்றேன் என்று வாக்க வாங்கிட்டு போறான். ஆனா 31 மாதங்கள் கழித்து திரும்பி பார்த்தீங்கன்னா 511 தேர்தல் அறிக்கையில 20 தேர்தல் அறிக்கையை கூட முறையாக நிறைவேற்றாத ஒரு அரசு இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு. அதனாலதான் தாய் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கிறேன், எத்தனை நாளைக்கு நம்ம ஏழை கேட்க வந்திருக்கு, எத்தனை நாளைக்கு நம்ம ஏழையா இருக்கிறது, எத்தனை நாளைக்கு நம்ம கூலி வேலை செய்யறது,
எத்தனை நாளைக்கு ஒருத்தர் முன்னாடி கை கட்டி நிக்கிறது? நமக்கான காலம் அங்கம்மா, இது நமக்கான காலம். மோடி ஐயா அவருடைய காலம். காலச்சக்கரத்தை மாற்றக்கூடிய வல்லமை படைத்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய காலம். திராவிட கட்சிகள் 70 ஆண்டுகளாக உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உறிஞ்சி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். லட்சக்கணக்கான கோடி ரூபாய் தமிழகத்தை ஊழல் செய்து கொள்ளையடித்திருக்கின்றார். எப்படி உங்க குழந்தைகளுக்கு தரமான கல்வி கிடைக்கும்? எப்படி உங்களுக்கு தரமான சுகாதாரம் கிடைக்குங்கம்மா? நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களா? ரோட்டை உருப்படியா போட்டிருக்காங்களாங்க ஐயா? ஏதாவது ஒருவேளை இந்த அரசு உருப்படியா செஞ்சிருக்குங்களா? இல்ல சட்ட ஒழுங்கும் தான் சரியாக இருக்கிறதா? எதையும் உருப்படியாக செய்யாத இந்த அரசு நமக்கு வேண்டாம். ஆண்ட கட்சிகளும் வேண்டாங்க ஐயா, ஆளுகின்ற கட்சிகளும் வேண்டாம். நமக்கு பாரதிய ஜனதா கட்சி, நமக்கு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு புதிய புரட்சியை தமிழகத்திலே உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கும். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.